இன்னைக்கு ருசியில நிறைய டிஃப்ரெண்டான டேஸ்டியான டிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அதே மாதிரி ஒரு டிஷ் தான். அது என்ன, அது நமக்காக யார் சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். ஹலோ மீனா மேடம், இன்னைக்கு நம்ம ருசியில என்ன சமைக்க போறோம்? இது ஓப்பன் சீஸ் சாண்ட்விச். ஓப்பன் சீஸ் சாண்ட்விச். இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து 2 or 3 டிஃபரண்ட் சாண்ட்விச்சஸ் காமிச்சிருக்கீங்க. இது வந்து ஓப்பன் சீஸ் சாண்ட்விச். ஸோ mainly with cheese and partial microwave, partial conventional. Okay. So microwave இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணனும் நிறைய பேர் தெரியாது. only for heating and reheating purpose தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆமா, ரீஹீட்டிங்க்கு மட்டும்னா வந்து ரொம்ப கம்மி விலையிலே கிடைக்குது. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுல கிரில்லிங், டோஸ்டிங், அந்த மாதிரி நிறைய தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாம் சமைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அதை பத்தி எல்லாம் தெரியாம அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம வெறும் ஹீட் பண்றதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களை நீங்களும் ஒருத்தர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கவனிங்க. ஸோ இதை வந்து மைக்ரோவேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தவாலையும் செய்ய போறோம். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே மேம், இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாமா? சாண்ட்விச்க்கு பிரெட், வீட் பிரெட் எடுத்துருக்கேன். ஹெல்த்தி பிரெட் எடுக்கணும். சால்ட் பிரெட் இல்லையா? ஆமா, சால்ட் பிரெட். ஓகே. ஸோ வெங்காயம், இது வந்து கொடமிளகா, கிரீன் கொடமிளகா, இது எல்லோ கொடமிளகா. ஓகே. பச்சை மிளகா, தென் கொத்தமல்லி கார்னிஷிங்க்கு, இது சால்ட் பட்டர். ஓகே. கொஞ்சோண்டு சால்ட், இது வந்து பூண்டு, சாஸ், சீஸ், அப்புறம் கொஞ்சம் பால். இதுல ஏதாவது தேவைப்படும்? இது வந்து பெப்பர். இது ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்றதுக்கோசரம் இதை வச்சிருக்கேன் நான். யூஸ்ல பொடி இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து கெச்சப் சாஸ். ஆமா, எனிதிங். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து ஓப்பன் சீஸ் சாண்ட்விச் பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா பிரெட், அது வீட் பிரெட்டா இருக்கலாம், இல்ல எனி சால்ட் பிரெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பால் வேணும். அண்ட் நல்லா பொடியா நறுக்கின வெங்காயம், பொடியா நறுக்கின பச்சை கலர் கொடமிளகா, அதே மாதிரி மஞ்சள் கலர் கொடமிளகா, ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் பச்சை மிளகா நறுக்கி வச்சுக்கோங்க பொடியா, கொத்தமல்லி, உப்பு, சால்ட், பட்டர், பூண்டு வந்து அந்த பூண்டு பல்லு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சீஸ் ஸ்லைஸ். இப்போ வந்து கடைகளிலே சீஸ் ஸ்லைசஸ்ன்னு சொன்னா கிடைக்கும். இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸ் வேணும். அண்ட் பெப்பர், ஃப்ரெஷ்லி கிரவுண்டட் பெப்பர் வேணும். அப்புறம் டொமேட்டோ சாஸ். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். யூஸ்வலி பாத்தீங்கன்னா எல்லாமே வீட்டுல இருக்கிற பொருட்கள் தான். பட்டர், சீஸ், இந்த பிரெட் கூட யூஸ்வலி எல்லார் வீட்லயும் இருக்கும். சீஸ் அண்ட் பட்டர் இதுதான் நமக்கு தேவை. மற்றபடி இந்த சாஸ் எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கும். மேம், இன்கிரீடியன்ஸ் பார்த்துட்டோம், எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சீஸ் சாஸ் பண்ண போறோம். அது வந்து மைக்ரோவேவ்ல பண்ண போறோம். பிரெட் இதுல டோஸ்ட் பண்ண போறோம். ஓ, இதுக்கு தனியா வந்து சீஸ் சாஸ் ப்ரிப்பேர். ஆமா, அதுதான் ஸ்ப்ரெட் பண்றதுனால இட்ஸ் ஓபன் சீஸ் சாண்ட்விச். ஓகே. சோ எல்லாமே வந்து உள்ள வச்சு அதுக்கப்புறம் மூடிடுவோம். இது வந்து கொஞ்சம் பார்க்க பிரசன்டபிளா இருக்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. ஓகே. ஃபர்ஸ்ட் சாஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஆட் ஆனியன். கொஞ்சம் காயெல்லாம் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சம். வெங்காயம், கொடமிளகா ஒரு ஹாஃப் டு, அந்த நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹெல்த் வைஸ் ஆல்சோ ரொம்ப நல்லது சொல்றாங்க. ஓகே. அண்ட் கொஞ்சோண்டு கிரீன் சில்லி, பச்சை மிளகா, ஒரு 1 கிரீன் சில்லி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்ப்ரெட் வந்து ஒரு 3-4 ஸ்லைசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா சீஸ்லயே கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஆமா. and the butter is also salty butter. ஆமா, salty butter. and இத வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மைக்ரோவேவ்ல ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே. இப்பவே கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? ஆமா. ரெட் கொடமிளகா இருந்தா இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கு. எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆமா, அந்த சீசன்ல எது கிடைக்கிறதோ நம்ம எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா பொடியா நறுக்கின வெங்காயம், மஞ்சள் கொடமிளகா, பச்சை கொடமிளகா, பச்சை மிளகா, இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு 30 மைக்ரோவேவ் பண்ண போறோம். for 30 seconds. ஆமா. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டோம் நம்ம. இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கொடமிளகாலாம் கொஞ்சம் சாஃப்டா. ஆமா, சாஃப்ட் ஆகி அந்த இது எசன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். உப்பு நல்லா கலரும். ஆமா, கலந்துரும்.
நாட் ஹாட். ஏன்னா 30 செகண்ட் தானே வச்சிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ கொஞ்சம் அரோமா வருது பார்த்தீங்களா? அந்த அந்த ஃப்ளேவர்ல குடமிளகாவே ஆசம். இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து நான் பெப்பர். ஓகே. ஒரு 1 டீஸ்பூன் வச்சுக்கலாம் பெப்பர். தேவையான அளவு பெப்பர். நான் சீஸ் ஸ்லைஸ். ஆமாம். ஸோ இப்போ சீஸ் போடலாம். சீஸ் வந்து நான் சும்மா டேர் பண்ணி போடுறேன். ஓகே. ஒன் மோர். 3 to 4 ஸ்லைசஸ் வேணா ஒரு 3 ஸ்லைசஸ் சீஸ் போட்டால் சரியா இருக்கும். இப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த இதுக்கு பிளெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சீஸ் வேணும். வில் புட் லைக் 3 ஸ்லைசஸ். ஓகே. இந்த 30 செகண்ட் நம்ம வந்து மைக்ரோவேவ் பண்ண அந்த வெங்காயம் குடமிளகாவோட நல்லா பெப்பர் பவுடர், கிரவுண்ட் பண்ண பெப்பர் பவுடரும் சீஸும் இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 3 ஸ்லைஸ் ஆட் பண்ணிருக்காங்க. 3 ஸ்லைஸ் அவ்வளோதான். இந்த சீஸ் எப்பவுமே ஸ்லைஸாக தான் இருக்குமா? இல்லை, உங்களுக்கு அப்படியே ஸ்லாபாக கிடைக்கிறது, சில சமயம் கிரேட்டட் கிடைக்கிறது, அது கூட பண்ணலாம். நம்ம எனி சீஸ் பண்ணி மாட்சரெல்லானா உங்களுக்கு கொஞ்சம் சூயியாக இருக்கும். இது வந்து ஐ திங்க் இட்ஸ் செடர் சீஸ். இது 1 மினிட் வச்சுட்டு அப்புறம் மில்க் ஆட் பண்ணலாம். ஓகே. இந்த 1 மினிட்ல இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகும், நல்லா அப்படியே கலரும், அதோட எல்லாத்தோடய சேர்ந்து வரும். பெண்கள்.com சிறிது இடைவேளைக்கு பின் தொடரும். தனியா படிக்கிறேன், அதனால ஆயிடுறே போர். மனப்பாடம் பண்ணி பண்ணி ஆயாச்சு பிரெண்டட். தமிழ் கிராமர் ரிவிஷன் எப்படி பண்றது? So change it. For exam preparation tips, log on to www.classteacher.com/holics. எனக்கு கல்ஃப்ல வேலை கிடைச்சிருச்சுங்களா சார்? ஆமாங்க. இது பாஸ்போர்ட், எமிகிரேஷன் கிளியரன்ஸ், ஒர்க் விசா, எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட், பிரவாசி பாரதிய பீமா யோஜனா. பீமா யோஜனாவா? உடம்புக்கு ஏதாவது வந்து 50,000, கேஸுக்காக 25,000, திடீர் மரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எல்லாம் சரியா இருக்கும்ல? என்ன நம்புப்பா, நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட். எந்த பிரச்சனை வந்தாலும் இது என்னோட கார்டு. இங்கேயும் சரி அங்கேயும் சரி எல்லா பொறுப்பும் என்னோடது. புரிஞ்சுதா? பிரவாசி பாரதிய காரிய மந்திராலயம் டோல் ஃப்ரீ நம்பர் 1800113090. பெண்கள்.com தொடர்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வச்சிருந்தோம் இல்லையா? இப்போ சீஸ் நல்லா மெல்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மெல்ட் ஆகி அந்த குடமிளகாவோடலாம் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும். ஓகே, போதும் இல்லையா? போதும். இதோட நம்ம மில்க் ஆட் பண்ணலாம். ஓகே. இது கொஞ்சம் கூயியா இருக்கு பாருங்க, லூஸா தான் இருக்கு. ஆமா ஆமா. ஸோ நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே கட்டி ஆயிடும். அதனால தான் மில்க் டு கீப் இந்த சாஸ் கன்சிஸ்டன்சில வச்சுக்கலாம். ஓகே. மில்க் ஆட் பண்றோம். அந்த சாஸ்க்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மில்க். ஐ திங்க் இது போரும்னு நினைக்கிறேன். ஓகே. திருப்பி பிளெண்ட் ஆகி உங்களுக்கு சாஸா கிடைச்சிடும். ஸோ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம திரும்ப மைக்ரோவேவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மீன் டைம் இந்த பேன் நம்ம ஹீட் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா பேன் நல்லா சூடாக இருந்தால் சீக்கிரம் ஆகிடும் நமக்கு. ஓகே, இது ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஸ்டர் கொடுத்துட்டு அப்புறம் 20 செகண்ட்ஸ். ஓகே. பால், கொத்தமல்லி, அதுக்குள்ள பிரெட் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்க இல்லையா, சீஸ் வந்து நல்லா ஒரு